கேட்காத கேள்வி. ஏன்னா பொங்கல் தீபாவளி அன்னைக்கெல்லாம் டாஸ்மார்க்ல பயங்கரமான கலெக்ஷன் ஆகுது. ஸோ பயங்கரமா இருக்கிற அதாவது அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் நானும் இதுக்கு மேலே நீங்கள் சந்தானத்துக்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கிறோம். சந்தானத்துக்கிட்ட கேளுங்க எப்போ இந்த காம்பினேஷனில் வரீங்க. நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்க படம் ரீ-ரிலீஸ் ஆகுது. இந்த ரீ-ரிலீஸ் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணுறது வந்து கமலா சினிமா தான். எப்படி நீங்கள் உள்ள வந்து ஃபீல் பண்ணீங்க? செம்மையாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏதோ ஒரு ட்வீட் ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டால் கம்பேக் கொடுங்க ஜீவா, கம்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இன்னைக்கு ட்ரூவாக என்னோட SMS ரீ-ரிலீஸ் மூலமாக நான் கம்பேக் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லலாம். அதுக்கு விஷ்ணுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அந்த நாங்கள் தேட்டரில் பார்க்குறது இல்லை நிறைய படங்கள். ஏன்னா ஏதோ படம் ஷூட்டிங் வந்துடும், அதான் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்லேருந்து போயிடும். பட் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரும்ப எங்களோட அந்த 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 ரீலீவ் பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் நாஸ்டால்ஜிக் மூமெண்ட். SMS இஸ் அ வைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே படம் ரிலீஸ் ஆகும்போது நானும் ராஜேஷ்லாம் சார் என்ன சார் கூட்டம் வரல சார், அது வரல சார், இது வந்து ஒரு யூத்தாக இருக்குது சார், படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சேர மாட்டாங்க சார், அப்படி ஒரு டிவைடட் ரிப்போர்ட் மாதிரியே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் ஈவினிங் ஷோ வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக பயங்கரமாக பிக்கப் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 இயர்ஸாக எல்லாருமே கேட்குறது என்னென்னா சிவாமனஸ்ர சக்தி மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள், சிவாமனஸ்ர சக்தி மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு. பட் அதை எப்படி நான் சொல்கிறது, அது வந்து ஒரு மொமெண்ட்டில் தான் நம்ம வந்து அந்த கதையை கேட்டு ஓகே பண்ணது. கேட்ட உடனே பிடிச்ச ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் ஷூட் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு வைப் செட் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு யங்ஸ்டர் வைப், ஒரு மேலுக்கு அவனோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும்ல. ஸோ அந்த வைபோடு நாங்கள் பண்ணோம் இந்த படத்தை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ், தேங்க்யூ ஸோ மச். அந்த சக்தி சாரும் இருக்கார். ஸோ எங்கே இருக்கு சார், சக்தி சாரோட சினிமாட்டோகிராஃபியில் தான் ஃபுல்லாக கேண்டிடாக பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வைப் செட் பண்ணுறதுக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து அந்த கரெக்டான ஸ்டேஜிங் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் அந்த மேடையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சக்தி சார் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதாவது ஆல் த ஏடிஸும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களாம் இப்போ டைரக்டர்ஸ் ஆகிட்டாங்க. பட் ஸோ நைஸ் டு see them பேக். அண்ட் யுவனுக்கு வந்து எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்போ பார்க்கும்போது கூட பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த இது. ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு கண்ணாடி ஒன்ஸ் மோர் கூட போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சாங் ஒன்ஸ் மோர் போட்டு சவுண்டை டோட்டலாக கம்மியாக வச்சுங்க. என்டையர் ஆடிட்டோரியமும் பாடினாங்க அந்த பாட்டை. ஸ்வீட் தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி ஒரு வைப் பார்க்குறது நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரொம்ப தூரமாக வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜீவா இப்போ இருக்கிற ஜீவாவுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா வித்தியாசமே தெரியல உருவத்துலேயும் சரி. கொஞ்சம் இடங்கள்லாம் பண்ணுறோம், நிறைய அடிபட்டுருக்கிறோம், நிறைய சந்தோஷமும் பார்த்துருக்குறோம். நிறைய ஹிந்தி படம் பண்ணேன், அப்புறம் தெலுங்கு படம் பண்ணேன். ஸோ இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வளர்ச்சி, லைக் ஆஸ் அன் ஆக்டராக நிறையா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எஸ், இன்னும் ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் என்னோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் கொடுக்கணும். ஸோ இன்னும் நான் வந்து ஒரு அப்கமிங் ஆக்டராக மாதிரி தான் நான் வந்து என்னை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் மேலும் இன்னும் நிறைய SMS மாதிரி வைப் உள்ள ஒரு படமாக எனக்கு பிடிச்ச டைரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து அந்த வைபை பார்த்து கரெக்டாக காம்பினேஷன் செட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி அந்த திரும்ப நீங்கள் கேட்குற அந்த ஜீவாலாம் திரும்ப கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்களில் வந்து நீங்களும் விஜய் வந்து உங்களோட ப்ரொடக்ஷனில் நடிக்க போட்டால் ஒரு பரபரப்பாக பேசும்போது அது 2-3 வருஷம் பழைய நியூஸுங்க. அது உண்மையா இல்லையா? அவ்வளோதான், அது பழைய நியூஸு. அது காம்பினேஷன் தானே, அந்த நேரத்தில் தருணங்கள் மாற்றணும்ல கரெக்டாக. இன்னொன்று மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஷோக்கு. உண்மையிலே ஐ திங்க் இந்த நேரத்தில் வந்து இந்த தருணத்தில் பவதாரணி மேம் அவங்களோட டிமைஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள் எங்களோட கண்டோலன்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். ஈவன் அந்த விதத்தில் அதனால தான் பிஸியாக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் வி ஆர் கோயிங் தேர் தான். அதுக்கப்புறம் என்னன்னா KGF 2-ஆ இந்த சிவா மாட்டிக்கிட்டா சக்தி கிட்டேன்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக யுவன் சார் கிட்டேயும் நான் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணேன். SMS ரீ-ரிலீஸ் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சிஸ்டர் பவதாரணி வந்து தவறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அதனால் அவங்களும் வந்து
மெசேஜ் தான் அனுப்பிச்சார் எனக்கு. ஸோ பவதாரணிக்கு எஸ்எம்எஸ் டீம் சார்பாக